பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெருமகிழ்வை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பாரம்பரியமிக்க ஜெயா தொலைக்காட்சியினுடைய புகழ் மிகுந்த பட்டிமன்றம் இந்த பட்டிமன்றம். இன்றைய நாள் என்ன சிறப்புடைய நாள் என்று சொன்னால், தமிழகத்தில் மட்டுமல்லாது உலகெங்கும் இருக்கிற மக்களால் விரும்பப்பட்ட இப்போதும் நினைக்கப்படுகின்ற பேரரசியாக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. தமிழ்நாட்டை பெண்ணரசிகள் ஆட்சி செய்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கின்றோம். மதுரையை தடாதகை பிராட்டியாகிய மீனாட்சி ஆட்சி செய்கிறார். அவள் கண்ணினாலேயே அருள் செய்வாள் என்பதால் அவளுக்கு மீனாட்சி என்ற பெயர். தடாதகை பிராட்டி என்பது மலையத்துவச பாண்டியனுடைய மகள் என்பதால் கிடைக்கப்பட்ட பெயர். அதுபோல சிவகங்கை சீமையை ஆண்ட வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி நாம் தமிழ்நாட்டிலே படித்திருக்கிறோம். இந்தியாவிலே போர்க்களத்திலே சென்று தன்னுடைய குழந்தையை முதுகலை கட்டிக்கொண்டு போர்க்களத்திலே ஆங்கிலேயரோடு போராடிய ஜான்சி ராணி லட்சுமிபாய் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் வந்தவர்கள்தான் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர்களெல்லாம் போரிலும் பேர் பெற்றார்கள், தங்களுடைய ஆட்சி திறத்தாலும் பேர் பெற்றார்கள். இன்றைக்கும் மதுரையில் மங்கம்மா சத்திரம்னு இருக்குது, மங்கம்மா சாலை இருக்குது. அப்படியான பேர். அதுபோல் தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் முதல்வராக, அதற்கு முன்பாக திரைத்துலகினுடைய தங்கத்தாரகையாக நம் நினைவுகளில் என்றும் வாழ்கின்ற அந்த பெருமாட்டியினுடைய பிறந்த நாள் விழாவிலே இன்றைய தலைப்பில் பட்டிமன்றம் பேச இருக்கின்றோம். ஜெயா தொலைக்காட்சியினுடைய நேயர்களாக உலகெங்கும் இருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் பாராட்டை சொல்லி, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெயா தொலைக்காட்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இளமையும் புதுமையும் ஒருங்கே இணைய பெற்ற திருமிகு விவேக் ஜெயராமன் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு சொல்லி இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மங்காத புகழுக்கு பெரிதும் காரணம் அவர்களுடைய அஞ்சாத வீரமே என்று பேசுமாறு நம்முடைய நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்த நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரள நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனுடைய வரிகளை மனதில் நினைத்து மதிப்பிற்கும் நல் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அரங்கத்தின் நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நிகழ்ச்சியினை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நல்ல உற்சாகமா கைத்தட்டலாம், ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு சந்தியாவின் மகளாக பிறந்து இந்தியாவின் மகளாகவே வாழ்ந்த உலக மக்களினுடைய இதயத்திலே இன்று வரை என்றுமே சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாணிக்கம், அந்த மாணிக்கத்தினுடைய பிறந்த நாள் விழாவிலே நாம் அத்தனை பேரும் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு தமிழர்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பு நமக்கு செய்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள். அம்மா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம பேசணும் அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அந்த உலகத்திலே நடுவர் அவர்களே, பொதுவாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு சில பேர் பயப்படுவாங்க. சரி, ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பாருங்க. அவர் பத்திரிகையாளர் சொன்ன உடனே நான் ரிப்போர்ட்டர்ஸ் தமிழ்ல சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாக அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சில பேர் பத்திரிகையாளர்களை பார்க்கணும் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்களோ, நாம என்ன பதில் கொடுக்க போறோமோ நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் பேச முடியும். ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே பத்திரிகையாளர்களை கண்டு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பயப்படாமல் துணிச்சலாக பதில் சொன்ன ஒரே வீர பெண்மணி உலகத்திலே உண்டு அப்படின்னு சொன்னா அம்மா மட்டும். அதற்கு ஒரு காரணம் தெரிஞ்சுக்குங்க. அவர்களுக்கு
பன்மொழி தெரிந்த வித்தகர் அவர்கள். ஆங்கிலமா, ஆங்கிலத்தில் கல்வி கேட்ட ஆங்கிலத்தில் பதில், ஹிந்தியா ஹிந்தியில பதில், கன்னடமா கன்னடத்துல பதில், தெலுங்குல கேட்குறியா கேட்டுக்கோ, மலையாளமா சொல்ல தயார். இப்படியான அத்தனை மொழியும் உள்ள இருந்ததுனால தான் அவர்களால் அவ்வளவு தைரியமாக அவர்களை சந்திக்க முடிந்தது. 6 மொழிகள் பேசவும் எழுதவும் தெரியும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கும் பாருங்க. நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க வீரம் அப்படின்னு சொன்னா உடனே வாள் எடுத்து சண்டை போடுறது அப்படின்னு தயவு செய்து நினைக்காதுங்க. குதிரையில போய் சண்டை போடுறது அப்படின்னு நினைக்காதுங்க. மல்யுத்த போட்டியில கலந்துக்கிறது அப்படின்னு நினைக்காதுங்க. வீரம் அப்படின்னு சொன்னாலே மன வலிமை அப்படின்னு அர்த்தம். மன வலிமை. எந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கும் தயங்காமல் முடிவு எடுக்கிறதுக்கு பயப்படாம நம்ம இருக்கிற பாருங்க, அதுதான் பாரதி சொல்வார் இல்லையா? பாரதி சொல்றாரு பாருங்க, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நிலைமை. அப்படி போடுங்க, பயப்படக்கூடாதுங்க. முதல்ல துன்பத்தில் துவளாமலும் இன்பத்தில் மயங்காமல் இருக்கக்கூடியவங்க தான் அம்மா காட்டின சாதனையாளர். வீரத்திற்கு அடையாளமாக, அதாவது கன்னட நாட்டில் சினிமா படப்பிடிப்பு நடக்குது. அந்த நேரத்தில் அங்க உள்ள கன்னட போராளிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ் ஒழிக கன்னடம் வாழ்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே வர்றாங்க. கத்தி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு வர்றாங்க. அம்மாவை பார்த்த உடனே நீங்க சொல்லணும், தமிழ் ஒழிக அப்படின்னு சொல்லணும், கன்னடம் வாழ்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அம்மா கிட்ட நிர்பந்தப்படுத்துறாங்க. பயப்படாமல், வன்முறைக்கு அஞ்சாமல், மொழி மாறாமல், வழி மாறாமல், கடைசி வரை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன இரும்பு பெண்மணி, வீர பெண்மணி தாய் அம்மா. கன்னடம் வாழ்கன்னு கூட சொல்லிடுவேன், தமிழ் ஒழிகன் மட்டும் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்ற ஒரு வார்த்தை. அதாவது நடுவர் அவர்களே, அவங்களுடைய முதல் பேச்சு இருக்கு பாருங்க, பாராளுமன்ற, அதாவது ராஜ்யசபா உறுப்பினரா போய் முதல் பேச்சு இருக்கு பாருங்க. முதல் பேச்சில் அதாவது அவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் 185, அண்ணாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடமும் அதேதான், அதே இருக்கை தான். தெரிஞ்சுக்குங்க, கன்னி பேச்சு. கன்னி பேச்சு. ஏன்னா அவங்க கன்னி தாய் படத்தில் நடிச்சவங்க. நாம எதற்கும் அஞ்சாத ஒரு நிலைமை இருக்கு அப்படி வந்தாலே முடிவுகளை ஈஸியா எடுத்துருவாங்க. முடிவு எடுக்கிறதுக்கு அம்மா பயப்பட்டது இல்லை. பாராளுமன்றத்தில் பேசுற மாதிரி சினிமாவில் நடிக்கிறது ஈஸிங்க. பாராளுமன்றத்திலே போய் பேசுறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் தெரியும். அது முதல் பேச்சை அண்ணாவின் இருக்கையில் இருந்து கொண்டு பேசிய ஆற்றல் அவர்களுக்கு தான் உண்டு. ஐயா, அம்மாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. காவிரி தாய், இரும்பு பெண்மணி, இத்தனை இருந்தாலும் உலகமே பாராட்டக்கூடியது ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உலகமே. பில் கிளின்டனுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் அவர்கள், ஹாலிவுட் நடிகர் அர்னால்டு அவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் விரும்பிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பெயரிலே வீரம் இருக்கக்கூடிய புரட்சி தலைவி எங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. தமிழகத்தில் ஒரே ஒருவர் மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அந்த ஒரு பட்டம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பெயர் சரியாக பொருந்தும் புரட்சி தலைவி எங்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த பெயரிலே அழுத்தமும் வேகமும் விவேகமும் இருக்கும். அறிவாற்றல், ஆளுமைத்தன்மை, இவை அத்தனை இருந்தனால ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது 28 ஆண்டுகள் அரசியல், 28 ஆண்டுகள் அரசையும் அரசியலையும் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள், அத்தனை பேரையும் ஒரு ராணுவ கட்டுக்கோப்போடு மிகச் சிறப்பாக நடத்தியது என்னுடைய தாய். சட்டசபை அம்மா இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்க தெரியுமா? சட்டசபைக்குள் ஒரு தலைமை ஆசிரியர் எப்படி இருந்தால் அது அமைதியாக இருக்குமோ, ஆரோக்கியமாக இருக்குமோ, அந்த அளவுக்கு அம்மாவினுடைய நிலைப்பாடு இருந்தது. அதுதான் சிறப்பு, அதுதான் பெருமை. ஐயா, என்னையா என்ன மணி அடிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள சட்டசபையில் மணி அடிப்பாங்களா இல்லையா? ஆமா ஐயா, அது மாதிரி அடிச்சேன். இப்பதான் ஐயா விஷயத்துக்கே வந்திருக்கேன். அதாவது பாக்கி இருந்தா சொல்லுங்க, போறப்ப கார்ல பேசிட்டு போவோம். அதாவது அம்மா அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவு துணிச்சலோடு இருக்கிறீங்களே, இவ்வளவு வீரத்தோடு பேசுறீங்களே, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டவுடன் அம்மா என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நான் நல்லதை செய்யறதுக்கு பயப்படுறதே இல்லை. நல்லதை செய்யறதுக்கு எந்த தடை வந்தாலும் அதை என்னுடைய வாழ்க்கையின் படிக்கட்டுகளாக நினைத்து நான் எதற்குமே அஞ்சாமல் முடிவெடுப்பதிலே தாராளமாக எடுப்பேன். கற்களை படிக்கற்களாக மாற்றியவர்கள். அதுல அவங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாசகம் தேவாரத்துல இருந்து அம்மா எடுத்து பதில் சொல்றாங்க. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், இதான் வார்த்தை. அப்பர் சுவாமிகளுடைய பாட்டு. நமனை அஞ்சோம். ஏன் அம்மா வந்தா கூட பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். அப்படி இருந்ததுனால தாங்க ஒண்ணு இல்ல, இந்தியாவிலே முதலாக, அதாவது பெண் கமாண்டர் போலீஸ் படையை உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நிகர் அம்மா அவர்கள் தான் முதலாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அது தமிழகத்தில். இந்த பெருமை யாரை சாரும் அப்படின்னு சொன்னா அம்மாவுக்கு தான்.
இன்னைக்கு அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு, உலக புகழ் பெற்ற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? ஈழத்தமிழர்களுக்காக அவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றி சாதனை படைத்தார்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? குல தெய்வத்துக்கு சமமாக நினைத்து வழிபாடு நடத்தும். சட்டசபையில வந்து நிறைவேற்றாங்க. அதே மாதிரி காவிரி பிரச்சனையில, அதாவது நீதிமன்றத்தில் உள்ள அந்த தீர்ப்பு அம்மாவுக்கு வெற்றி கிடைச்ச உடனே எவ்வளவு போராடினாங்க, அதுல எவ்வளவு எதிர்ப்புகள் வந்து சொல்லிடுறியா, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்து அதுக்காக அந்த விவசாயிகள் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னால் சரியாகாது, நெல்லால் படைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நெல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு பூங்கத்தை அம்மாவுக்கு பரிசு கொடுத்து அவர்கள் எல்லாம் நன்றி விசுவாசமாக இருந்தார்கள் என்று சொன்னால், முடிவுகள் எடுப்பதிலே தயங்காமல், ஆளுமை குணத்திலே பின்வாங்காமல், அதாவது ஒரு அரசாங்க திட்டம் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு வர்றது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நாள் அவங்க பின்வாங்கிறது அல்ல. அதே மாதிரி ஒரு திட்டம் நமக்கு வந்து கெடுதல் விளைவிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு தடவை கூட அதுல காம்ப்ரமைஸ் ஆகிறது கிடையாது. இந்த வீரம் தான் அம்மாவுக்கு பேரும் புகழும் வாங்கி தந்தது. அதனால் தான் இன்றும் புரட்சி தலைவி அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. உண்டு அவர் விட்டா விடியகால வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த மணி வச்சிருக்கிறது அதுக்கு தான், நேரத்தை சொல்றதுக்காகத்தான். அழகான விஷயங்களை சொன்னார். பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறப்ப பல்வேறு பத்திரிகையை சார்ந்தவர்கள், தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அதில் கோவப்படாமல் கேள்விகளுக்கான சரியான விடையை சொல்லணும். ஏன்னா மறுநாள் பத்திரிகையில் கோடிக்கணக்கான பேர்களுக்கு அந்த வார்த்தைகள் போய் சேரப்போகுது. சொல்லில் இருந்தது ஒலி வடிவில் இருந்தது வரி வடிவில் வரப்போகிறது என்று சொன்னால் அது ஆவணமாக மாறிவிடும், டாக்குமெண்ட். இங்கே கூட பத்திரிகையாளர்களாக வந்திருப்பீங்க. அப்போ அந்த அருமையான விஷயத்தை நேருக்கு நேர் சந்தித்தவர்கள், அதற்கு காரணம் மனத்திலே தைரியம் இருந்தது என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டு. புதுக்கோட்டையைச் சேர்ந்த கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்கள் இப்போது வருகிறார்கள். அம்மா அவர்களுடைய திருக்கரங்களால் பாரதியார் விருது பெற்ற நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு அன்பு வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கத்தில் வாதிட வந்திருக்கிற பேச்சாளர்கள், அரங்கில் கேட்டுக்கொண்டிருக்கிற, உலகெங்கும் கேட்டு ரசிக்கிற ஜெயா தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களே, செல்லக்கரன் அவர்கள் வந்தார், வீரம் அப்படின்னு பேசினார். அம்மா அவர்கள் இன்றைக்கு வங்க கடலோரம் துயில் கொண்டிருக்காங்க. நோயின்றி மக்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து பல திட்டங்களை வழங்கிய அவர், தாயின்றி தமிழகம் தவிக்கிறதோ என்று நாம் இன்றைக்கு நினைக்கிறோம். பிறப்பு என்பது ஒரு சம்பவம். ஒரு சம்பவத்தை சரித்திரமாக்கியதற்கு ஒரே உதாரணம் அம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஈரம்ங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். வங்க கடலோரம் அவங்க துயில் கொண்டிருக்கிறாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈரம் இருக்கும். அது கடலினுடைய ஈரம் மட்டுமல்ல, அம்மாவினுடைய கருணையின் ஈரம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த ஈரம் அங்கே இருக்கு. அப்படிப்பட்டவர் தான் அவர். அவர் போயஸ் தோட்டத்தில் குடியிருந்தார். போயஸ் தோட்டம் ஒரு புனித ஸ்தலம், ஒரு தெய்வம் குடியிருந்த திருத்தலம். அம்மா என்பது வானம், அம்மா என்பது பூமி, அம்மா என்பது கடல். வானம் அப்படின்னா அம்மாவினுடைய புகழ் வானம், அம்மாவினுடைய பொறுமை இந்த பூமி, அம்மாவினுடைய கருணை அந்த கடல். வானமாக, பூமியாக, கடலாக இன்றைக்கும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அம்மா. அவருடைய மங்காத புகழுக்கு வீரம் மட்டும் காரணமல்ல, பெருமளவில் அவரிடத்தில் இருக்கிற ஈரமும் காரணம். நெஞ்சார்ந்த ஈரம். நெஞ்சார்ந்த ஈரம். ஐயா, நீங்க சொன்னீங்க 6 மொழி அவங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. ஆமா, 6 மொழி மட்டும் தெரிஞ்சதுனால அவங்க புகழடையலை. ஏழை மக்களுடைய இதயத்தின் மொழி தெரிஞ்ச காரணத்தினால தான் அவங்க ரொம்ப புகழடைஞ்சாங்க. அதுல தான் அவங்களுடைய ஈரம் இருக்கு. சாதாரணமானவங்களா இல்லை. அவங்களுடைய ஆளுமையெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. போயஸ் தோட்டத்தை விட்டு அவங்க தலைமை செயலகத்துக்கு போகணும், செக்ரட்டரியேட் போகணும். போகிறப்ப இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்வாய் அலர்ட் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. கான்வாய் அலர்ட்னு இங்கே சொன்ன நேரத்தில் தலைமை செயலகத்தில் இருக்கிற சுவரெல்லாம் அலர்ட் ஆயிரும். அதுதான் அம்மாவினுடைய ஆளுமை திறன். அந்த ஆளுமை திறனை நினச்சி அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு கொண்டாடி மகிழ்கிறோம். அம்மாவை நினச்சோம்னா
அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய திறமை, அவங்களுடைய கருணை அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா அப்படிங்கிறோம். அவங்க அம்மா என்பவர் அள்ளித்தந்த பூமி மட்டுமல்ல, அரசியலை எளிய மக்களுக்கு சொல்லித்தந்த சாமி அம்மா. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க பூமி மட்டுமல்ல சாமி. பூமி மட்டுமல்ல சாமி. எப்படி அவங்க ரொம்ப ஈரமா நம்ம நினைக்கிறோம், கருணையா எப்படி நினைக்கிறோம்னா, 2 திட்டங்களை நடுவர் அவர்களே நான் சொல்லி நினைவு செய்கிறேன். ஒன்று, தொட்டில் குழந்தை திட்டம். சபாஸ். தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய பெண் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் கொடுப்பதை நிறுத்தியவர் அம்மா தான். பெண் குழந்தை பிறந்துட்டா குப்பை தொட்டியில தூக்கி போடுறதை நிறுத்திட்டு அதுல தொட்டில் கொடுத்து தொட்டில தூங்க வச்சு அந்த பெண் குழந்தைய தாளாட்டி அரவணைத்து, வீட்டுக்கு இந்த குழந்தை உங்களுக்கு வேண்டாமா, எங்கள்கிட்ட நாட்டுக்கு கொடுத்துருங்க அந்த குழந்தைய என்று கேட்ட தாய் அம்மா. பாருங்க, அங்க கொடுத்தா கள்ளிப்பால், இங்க கொடுத்தா அன்பு பால். அங்க இருந்து குப்பை தொட்டி, இங்க அரசாங்கத்துல ஒரு தொட்டிலே இருக்குது, அது எங்கிட்ட கொடுத்துருங்க, அது வீட்டுக்கு வேண்டாம் நாட்டுக்கு கொடுங்க. அந்த கள்ளிப்பாலை தவிர்த்து தாய்ப்பால் உள்ள கருணை வழங்கி, ஒரு கருணை பால் வழங்கியதால் தான் நெஞ்சார்ந்த ஈரம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கோம். குழந்தைங்களை நான்லாம் படிக்கிறப்ப ஐயா, செருப்பு இல்லாத வெயிலில் தான் நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். எங்கள் வீட்டில் எல்லாம் பெரிய அளவில் புத்தகம்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. பழைய புத்தக கடையில் போய் பழைய பேப்பர்களை வாங்கி ஒன்றா பைண்டிங் பண்ணி ஒரு நோட்டு தருவாங்க. அதுதான் நோட்டு. ஒரு நல்ல பேனாவை நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு அம்மாவனுடைய ஆட்சியில் பிறந்திருக்கிற குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு துள்ளிக்கிட்டு போறாங்க. அவ்வளவு பொருட்களை அம்மா கொடுக்குறாங்க, காலணி கொடுக்குறாங்க, அவ்வளவையும் அள்ளிக்கிட்டு போறாங்க, துள்ளிக்கிட்டு போறாங்க, அள்ளிக்கிட்டு போறாங்க. 16 பொருட்கள் கொடுக்குறாங்க. சீருடை கொடுக்குறாங்க, பேனா கொடுக்குறாங்க, பாட புத்தகம் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை படிக்குது, கல்லூரிக்கு வருது, கல்லூரியில் படிக்கிறதுக்கு அம்மா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, வேலைக்கு வேணும் அம்மா வேலை கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைக்கு திருமணமாகும். அந்த ஏழை தாய் அழுவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்பா. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு அந்த குடும்பம் யோசிக்கும். இந்த பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, 5 குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை பெற்றா அரசனு ஆண்டிங்கிற பழமொழியெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அதெல்லாம் யார் தகர்த்தான்னா, அந்த ஏழை குடும்பத்தில் பெண் குழந்தைகள் வச்சுக்கிற குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை எப்போ வந்துச்சுன்னா, தாலிக்கு தங்கம் தரேன், கல்யாணம் பண்ணி வைங்கன்னா அம்மா 50,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. மக்களுக்கு பணம் 50,000 ரூபாய் பணம் கொடுத்து தாலிக்கு தங்கம் கொடுத்து திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையை நிகழ்த்துறாங்க. குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு குழந்தை கருவாகுது. அந்த கருவுற்ற குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உறவு இல்லை, யாரும் வரல, காசு படம் இல்லை, உங்களுக்கு வளகாப்பு நடத்தணுமா, நான் நடத்தி வைக்கிறேன்னு அம்மா அந்த பெண்களுக்கு வளகாப்பு பாருங்க. எந்த நாட்டில் எந்த ஊரில் இந்த மாதிரியான பண்பாட்டு விழாக்களை, அதுவும் தனி மனித குடும்ப விழாக்களை யார் நடத்தி கொடுப்பா? அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்கிற போது, ஏன் அப்படி நினைக்கிறீங்க, அம்மா நான் இருக்கேன் என்று வந்தார்களே, அதுதான் அவர்களுடைய ஈரம். கருவுற்ற அந்த பெண்களுக்கெல்லாம் எப்படி இவங்க தாயானாங்கன்னா, கருணை உற்று இருந்ததால் இவங்க தாயானாங்க. கருவுற்ற தாய் உள்ள குழந்தை சத்துணவு இல்லை, அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல பால் இல்லை, நல்ல உணவு சாப்பிட முடியாது. அந்த கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணுக்கு அம்மா என்ன பண்ணாங்க, சத்துணவு கொடுத்தாங்க. அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஊட்டச்சத்து கொடுத்தாங்க. அந்த குழந்தை பிறக்குது, அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவொடனே அந்த நர்ஸு வந்து அந்த குழந்தைய தூக்குவாங்க. தூக்குனவுடனே என்ன பண்ணுவாங்க, உறவுகள்லாம் யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டியதில்லை. அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தைகள் நல பாதுகாப்பு பெட்டகம்ங்கிற ஒரு பெட்டியை கொடுத்தாங்க. அதில் அந்த குழந்தைக்கு தேவையான பொருள், அந்த தாய்க்கு தேவையான பொருள், இது எல்லாம் அந்த பெட்டியில் இருக்கு. அம்மா அந்த தாய்க்கு நம்பிக்கையை கொடுக்கறது மட்டும் இல்லை, கருவில் இருக்கிற குழந்தைக்கும் நம்பிக்கையை கொடுத்தாங்க. அம்மா பரிசு பெட்டகம், அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா பரிசு பெட்டகம். இந்த அடித்தட்டு மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்து, இந்த நலத்திட்டங்கள் எனும் படிக்கட்டில் அந்த அடித்தட்டு மக்களை ஏற்றி உயரத்தில் வச்சு அழகு பார்த்தது தான் அம்மாவினுடைய குணம். அதில் தான் அவங்களுடைய ஈரம் இருக்கு. ஏழைன்னா அப்படி கண்ணீர் வரும், அதான் அந்த கண்ணீர் வர்றதான் ஈரம். இவ்வளவு ஈரம் நிறைந்த மக்களுக்கு சேவை செய்ததுனால தான்
மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொன்னாங்க. சபாஸ், அருமையான வார்த்தை. இதை சொல்றதுக்கு காரணம் அவங்க அரசியல்ல பல எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறாங்க. அரசியல்ல களத்தில் நின்று போரிட்டு வென்றிருக்கிறாங்க. அது அரசியல் களம். மக்கள் களத்தில் எப்படி வர்றாங்கன்னா கருணையோடு வர்றாங்க, இரக்கமா வர்றாங்க. அன்னை தெரசாவினுடைய மறு உருவமா மேடைக்கு வர்றாங்க. அன்னை தெரசாவை போல மக்கள்கிட்ட நேரடியா போய் கருணை மழையை பொழிஞ்சு அந்த மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கின காரணத்தினால இன்றல்ல, நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல, இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு, பல கோடி நூற்றாண்டு, பல்லாயிரத்தாண்டுகளுக்கு அம்மாவினுடைய புகழ் நீக்கமற நிறைந்திருக்கும். அதற்கெல்லாம் காரணம் அவர்களிடத்தினுடைய இதயத்தில் இன்னும் வற்றாது ஓடிக்கொண்டிருக்கிற ஈரம்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அழகா பேசுறாரு பாருங்க. குப்பை தொட்டியில் போடாதீங்க, அரசு தொட்டில் தர்றோம் நாங்கள். அது தொட்டி, இது தொட்டில். கட்டிலுக்கு பிறகு தொட்டில் தான் நம்ம சொல்லுவோம். அந்த தொட்டிலை தந்தார்கள். அது அந்த நர்ஸு குழந்தையை தூக்குறப்ப கையில் பரிசு பெட்டகத்தோடு இருக்குமா. நம்ம சில பிள்ளைகள் பெற்ற உடனே இந்த பிள்ளை பிறந்த பிறதே எங்கள் குடும்பமே அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லைங்க. எந்த பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளைக்கு பரிசு உண்டு, பெட்டகம் உண்டு, கல்வி உண்டு, பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி காண்பித்து நடத்தி காண்பித்த பெருமை அவர்களுக்கு உண்டுன்னு சொன்னாங்க. வீரத்தால் சாதித்தால் தானே அது முடியும் என்று பேசுவதற்காக பேராசிரியை சாத்தம்மை பிரியா அவர்கள் வருகிறார்கள். வரலாறு என்பது இந்த உலகத்திற்கு வந்து போனவர்களை பற்றியது அல்ல. வரலாறு என்பது இந்த உலகத்திற்கு எதையாவது தந்து போனவர்களை பற்றியது. அப்படி போடுங்கம்மா, பிரபாதம். அப்படி புதிய வரலாற்றை தந்து போன புரட்சி தலைவியினுடைய புகழ்பாடும் இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்றிருக்கிற நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களையும் மலைக்கோட்டையின் தமிழ் சொந்தங்களையும் ஜெயா தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏழையாக கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் ஒருபோதும் கோழையாக மட்டும் வாழ்ந்து விடக்கூடாது. தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன் பின்னால் திரும்பி பார்க்க வைத்தது புரட்சி தலைவியினுடைய வீரம்தான். மலைக்கோட்டையை பூர்வீகமாக வைத்து மலைக்கோட்டையிலிருந்து புறப்பட்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றி செங்கோட்டையிலும் தன்னுடைய சிம்ம குரலை நிறுத்தி வைத்த பேர் ஆண்மை யாருக்கு உண்டென்றால் அது புரட்சி தலைவியினுடைய வீரத்திற்கு உண்டு. மலைக்கோட்டையிலிருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போய் செங்கோட்டையவே ஒரு ஆட்டிட்டு இருந்திருக்காங்க. சாதாரணமாக தமிழகத்தினுடைய அரசியல் எங்கிருந்து ஆரம்பிக்கும் என்று யோசித்து பார்த்தால் அது டீ கடைகளின் பெஞ்சுகளில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அப்படி சாதாரண டீ கடைகளில் இன்றைக்கும் நீட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீத்தேன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த பிரச்சனை தமிழகத்தில் தலை தூக்கினாலும் ஒரு சாதாரண சாமானியனின் குரல் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? அம்மா மட்டும் இன்றைக்கு இந்த ஒற்றை வார்த்தை, அதுதான் அம்மா அவர்களுடைய வீரம். எந்த விதமான அரசியல் பின்னணியும் எந்த விதமான குடும்ப பின்னணியும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஆண்கள் மட்டுமே கோலோச்சி வந்த அரசியலில் ஒற்றை பெண்மணியாக உயர்ந்து நின்றது அவர்களுடைய ஈரத்தினுடைய வரலாறு அல்ல, அவர்களுடைய வீரத்தினுடைய வரலாறு. என்னுடைய பாரதி சொன்னானே, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை காணீர் கும்மியடி என்று பாரதி சொன்னான். கும்மியடி என்றுதான் பாரதி சொன்னான், ஆனால் நெத்தியடியாக அடித்தவர் புரட்சி தலைவி. பாரதி சொன்னது கும்மியடி தான், அம்மா அடிச்சது நெத்தியடி. கவிஞர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அம்மா அவர்களுடைய ஈரத்தினால் பெண்களுக்கான நலவாழ்வு தொட்டில் குழந்தை தொடங்கி எல்லாவற்றையும் பட்டியலிட்டார். நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்.
ஆனால் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய அரசியல் பயணத்தில் அத்தனை பெண்களுக்கான நலவாழ்வு திட்டங்களையும் தந்தது அவருடைய ஈரத்தினால் அல்ல, தன் வாழ்க்கையில் ஒரு பெண்ணாய் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் ஒரு பெண்ணாய் வீரத்தோடு எதிர்கொண்டதை இன்னொரு பெண் சந்திக்க கூடாது என்பதற்காக. நாம் பட்டபாடு இன்னொரு பெண் படக்கூடாது என்ற வீர எண்ணம். அம்மா அவர்களுடைய ஆட்சியில் தான் கடைக்கோடி தொண்டனால் கூட உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். அதை நீங்கள் ஈரம் என்று ஒத்துக்கொள்ளலாம். சாதாரண கடைக்கோடி தொண்டன் கூட உயர்மட்ட அரசியலுக்கு வர முடியும். ஆனால் மிகுந்த செல்வாக்கோடு உயர்மட்டத்தில் இருக்கிற ஒரு அதிகாரியாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஆட்சி பீடத்தில் ஒருவன் தவறு செய்தால் எந்தவித தயக்கமுமின்றி தூக்கி எறிகிற தைரியம் யாருக்கு இருந்தது என்றால் அது புரட்சி தலைவி அம்மாவுக்கு இருந்தது. அதைத்தான் நாங்கள் வீரம் என்று பெருமையாக பேசுகிறோம். ஹிட்லர் சொல்லுவார், நீ நடக்க பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதைன்னு ஹிட்லர் சொன்னார். அப்படி தான் நடந்த பாதையை தனிப்பாதையாக காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பெண்ணிய சிந்தனையை முழு வெற்றி சிந்தனையாக மாற்றியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பெரியார் பேசிய பெண்ணியத்தினுடைய சான்றாக வாழ்ந்து நின்று தன்னுடைய வீரத்தால் சாதித்து காட்டியது அம்மா அவர்கள். ரெண்டு விஷயம் அவருடைய வீரத்துக்கு சாட்சியாக இருக்கிறது. ஒன்று, காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசாணையில் வெளியிட்டது. இன்னொன்று என்ன தெரியுமா? நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே தொலைந்து போன போது ஈழ படுகொலைக்கு காரணம் ராஜபக்சே தான் குற்றவாளி என்று சட்டமன்றத்திலே தீர்ப்பு எழுதினாரே, அது அவருடைய வீரம். ஐயா, 35 ஆண்டுகால அரசியலில் அந்த அரசியல் ஆண்டு காலத்தை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் இந்த அம்மா என்கிற ஒற்றை பெயரை சுற்றித்தான் அத்தனை நிகழ்வுகளும் நிகழ்ந்திருக்கிறது. 35 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் இவரை மையமாக வைத்து அரசியல் நிகழ்ந்தது. இந்த 3 ஆண்டு கால வரலாற்றில் இவர் பெயரை மையமாக வைத்து இன்றைக்கு அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு அத்தனை பேரும் குலசாமியா கும்பிட வேண்டியது அந்த அம்மாவை தான். ஞாபகப்படி பார்த்தா உலகினுடைய சர்வ வல்லமை படைத்த நாடு என்று நாம் எதை சொல்லுகிறோம்? அமெரிக்காவை சொல்லுகிறோம். உலகின் சர்வ வல்லமை படைத்த அமெரிக்காவே அதிபராக ஒரு பெண்ணை வைத்து பார்ப்பதற்கு இன்றைக்கும் யோசிக்கிறது. ஆனால் ஆண்கள் மட்டுமே இருந்த அரசியலில் ஒரு பெண்ணாய் வந்து கோலோச்சி அந்த அமெரிக்காவையே தமிழகத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது அவருடைய வீரம். மறந்துவிட்டு பேசக்கூடாது. திருவள்ளுவர் மிக அழகான ஒரு குறளை சொல்லுவார், தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனான்பவர்க்கு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். ஒன்று தூங்காமை. தூங்காமை என்றால் எந்த விதமான சோர்வும் இல்லாமல் இருப்பது. இன்னொன்று கல்வி. மூன்றாவது துணிவு. நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த செயலையும் செய்வதற்கு உடனடியாக எடுக்கக்கூடிய அந்த தூங்காமை புரட்சி தலைவியிடம் இருந்தது. எல்லா விதமாவற்றையும் சிந்தித்து செயல்படுவதற்குரிய கல்வி அறிவு அவரிடம் இருந்தது. இன்னொன்று, எந்த சூழலிலும் எதிர்கொள்கிற துணிவு அவரிடம் இருந்தது என்றால் திருவள்ளுவர் ஒரு அரசனுக்குரிய தகுதியாக ஈரத்தை வைக்கவில்லை, அங்கு வீரத்தை வைத்திருக்கிறார். அந்த வீரம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் இருந்தது என்றால் நீங்கள் ஈரத்தின் வரலாறை பேசலாம். ஆனால் ஈரத்தினுடைய வரலாறு இன்றைக்கு பேசப்படுகிறது என்றால் அவர் வாழ்க்கையில் கடந்து வந்த அத்தனை சோதனைகளையும் சாதனைகளாக்கி அந்த வீரத்தால் வந்த வெற்றியினால் தான் அந்த ஈரத்தின் சாதனைகளையே அவரால் படைக்க முடிந்தது என்றால் அம்மாவினுடைய புரட்சி தலைவியினுடைய மங்காத புகழுக்கு ஈரத்தை தாண்டியும் வீரம்தான் அவரை பேச வைத்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருமுதலன் சிமி கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவி பேராசிரியை டாக்டர் விஜய் சுந்தரி அவர்கள் இதோ வருகிறார்கள். வெற்றியை தன் பெயரில் கொண்டிருக்கிற ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக திருச்சியை மாற்ற வேண்டும் என்று சொன்ன அளவிற்கு தன் பெருமையை உயர்த்தி விளங்கி கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் இருந்திருந்தால் நிச்சயம் இதனை 2வது தலைநகரமாக மாற்றி இருப்பார் என்ற ஆவலை இன்றைக்கும் தன்னுடைய முணுமுணுப்பாக ஆக்கி கொண்டிருக்கிற திருச்சி மாநகரத்து அத்தனை மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் நடிப்பாலும் நகைச்சுவையாலும் பழகுகிற தன்மையாலும் மனிதநேய பண்பாலும் உலகத் தமிழர்கள் அத்தனை பேரையும் கட்டி போட்டு வைத்திருக்கிற நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன்.
இப்படித்தான் நடுவர்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற விஷயத்தை இவங்ககிட்ட நீங்கள் பழகணும். பல பட்டிமன்றங்களில் பார்த்தாங்கன்னா இந்த உட்காந்துருக்காரு நடுவர் அப்படிங்கிறாரு ஒரு ஆள். குன்றக்குடி அடிகளார் போன்ற பெருமக்கள் இருந்த இடம்ங்க இதெல்லாம். பெரும் பேராசிரியர் பெருமக்கள் வாழ்ந்த இடம். இன்றைக்கும் கூட சத்தியசீலன், அறிவொளி போன்றவர்கள் இந்த திருச்சி மாநகரத்தினுடைய புகழை உலகமெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் அவர்களிடத்தில் வளர்ந்தவர்கள். அரசியலில் பெண்களா? இப்படி புருவத்தை உயர்த்தியவர்கள் பல பேர். ஆனால் அரசியலில் இப்படி ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிற அளவிற்கு உச்சத்தை தொட்ட ஒரு சிகரத்தினுடைய நாயகியாக விளங்கியவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பேரறிஞர் என்று சொன்னால் அண்ணா, புரட்சி தலைவர் என்று சொன்னால் எம்ஜிஆர். இப்படிப்பட்ட ஆண்கள் கோலோச்சி கொண்டு வந்த ஒரு விதத்தில் அரசியலில் புரட்சி தலைவி என்றாலே அது அம்மா என்ற பிரம்மாண்டமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியது அம்மாவினுடைய வீரம். திராவிட பாரம்பரியத்தில் ஒரு பெண் இவ்வளவு மிகப்பெரியவளாக உருவெடுக்க முடியுமா என்று கேட்டால் அது நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வீரத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை தன்னுடைய செயல்பாடுகளாலே உணர்த்தியவர் அம்மா. கடுமையான விமர்சனங்கள் அம்மாவிற்கு விரிக்கப்பட்ட ரத்தின கம்பளங்கள், தனிநபர் தாக்குதல்கள் அம்மாவினுடைய கைகளிலே வழங்கப்பட்ட பூச்செண்டுகள். அம்மாவினுடைய திரைப்பட வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு மிகச்சிறந்த வீரத்தை அந்த அம்மாவிற்கு கற்றுக் கொடுத்த களம். எப்படி தெரியுமா? அறிமுகமான அடுத்த ஆண்டு 1965 அம்மா திரையுலகிற்கு அறிமுகமாகிறார். 1966 ஆண்டில் 9 திரைப்படங்களையும் ஹிட் படங்களாக கொடுத்த உலக வரலாற்றினுடைய ஒரே திரைப்பட நாயகி அம்மா. அது மட்டுமா, 1968 24 படங்களை ஒரு ஆண்டிலே நடித்த ஒரே கதாநாயகி அம்மா. அது மட்டுமா, அவருடைய அம்மா சந்தியாவும் அவரும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கிறார், உங்கள் மகள் ஜெயலலிதா மட்டும் இப்படி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அது எப்படி என்று கேட்டார். அதற்கு சந்தியா அம்மா சொல்லுகிறார்கள், அது ஒன்றும் இல்லை, ஜோசியரிடத்தில் கொண்டு போய் என் மகளினுடைய ஜாதகத்தை கொடுத்தேன், அவர் இப்பொழுது காலம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னார், அந்த இறைவனுடைய அருளும் இருந்தது, அதனால் அவள் கொடிகட்டி பறக்கிறாள் என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பாக பக்கத்திலே இருந்த அம்மா தன்னுடைய அம்மாவினுடைய கையை பிடித்து அழுத்தி விட்டு அந்த பெண் அப்பொழுது பேசுகிறாள், நான் இந்த ஜாதகத்தை எல்லாம் நம்ப மாட்டேன், என்னுடைய உழைப்பு, என் மீது இருக்கிற தன்னம்பிக்கை, இந்த மக்கள் எனக்கு பரிசு கொடுத்தார்கள். எப்பொழுது? 1968. அப்பொழுது அந்த வீரம் அந்த பெண்ணுக்குள்ளே முளைவிடுகிறது. அது எப்படி வளர்கிறது என்று பாருங்கள். எம்ஜிஆர் படங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் வருகிற கதாநாயகிகள் எல்லாம் கனவு காண்பார்கள். எம்ஜிஆர் வரமாட்டாரா, என்னை அள்ளி அணைக்க மாட்டாரா என்றெல்லாம் தான் கனவு காண்பார்கள். ஆனால் அம்மா நடித்தார். எம்ஜிஆருக்கு கதாநாயகியாக எம்ஜிஆர் பாடுகிறார் அம்மாவை பார்த்து, திருவளர் செல்வியோ அப்படி நான் தேடிய தலைவியோ, தென்பாண்டி திருமகளோ, பண்பாடும் குலமகளோ, எல்லாம் நீதானேன்னு பாடுறாரியா, அன்னைக்கே பாடிட்டாரு. அதுதான் அம்மாவினுடைய வீரம். ராமன் தேடிய சீதை. கர்நாடக மாநிலத்துல தசரா கலை விழா பிரமாதமா நடக்கும். எங்கள் தலைவர் அற்புதமா சொன்னார், 1970 ஆண்டு பிரம்மாண்டமான பேரணி. தசரான்னா ஒண்ணு இல்ல, நவராத்திரி கொண்டாடுறோம்ல, அதாங்க தசரா. அத கர்நாடக மாநிலத்துல சிறப்பா கொண்டாடினாங்க. அதுல ஒரு நாட்டிய நிகழ்ச்சி, அம்மாவை அழைத்து நாட்டியத்திற்கு அழைத்தார்கள். அம்மாவும் ஒத்துக்கொண்டார். ஆனால் அந்த நேரத்துல தான் கர்நாடகத்துல இருந்த சில தீய சக்திகள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தமிழர்களை அழிக்க வேண்டும் என்று தேடி தேடி தமிழனை அழிச்சான். தமிழர்கள் குடும்பம் குடும்பமாக தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வந்தார்கள். அந்த நேரத்தில் அம்மாவிற்கு வேண்டப்பட்ட சில உதவியாளர்கள், இந்த நேரத்தில் போய் நீங்க அங்க நாட்டிய நாடகத்தை நடத்தணுமா, வேண்டாம் நாங்க, சரின்னு அம்மா ஒத்துக்கிட்டாங்க. சூழ்நிலையை புரிந்து கொண்டு அம்மா ஒத்துக்கொண்டு விட்டார். அமைதியாகத்தான் இருந்தார். அவர் தயை, கொடை, பாரம்பரியம், பிறவி, குணம் பேசாம இருந்தார். ஆனா என்ன தெரியுமா ஆச்சு?
கர்நாடகத்தில் இருந்த அந்த தீய சக்தியினுடைய தலைவன் ஒரு அறிக்கை விடுறான். என்ன அறிக்கை தெரியுமா? ஒரே ஒரு அறிக்கை, கன்னடத்திலே பிறந்துவிட்டு கர்நாடக நாட்டை சார்ந்தவள் இவர் எப்படி போய் தமிழ்நாட்டிலே போய் இருக்கலாம், இவர் கன்னடத்துக்காரியா தமிழச்சியா என்று ஒரு அறிக்கை விட்டார். பேசாமல் இருந்தது உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை, கொடையும் தயையும் கொண்டிருந்த பாரம்பரிய பண்பை ஒருத்தன் தட்டி எழுப்புறான். சிகரத்தின் உச்சியிலே நின்று கொண்டு அந்த சிங்கம் கர்ஜனை செய்தது. யாரடா சொன்னார் நான் கர்நாடகத்துக்காரி என்று? நான் தமிழச்சி என்று அந்த அம்மா சொன்ன அந்த ஒற்ற வார்த்தை, வீரத்தமிழச்சி. அந்த வீரத்தமிழச்சியினுடைய வார்த்தையை கேட்டு அமைதியானார்களா? இல்லங்க, இன்னும் தூண்டுகிறான் அந்த கர்நாடகத்து தீய சக்தி. அவன் மற்றொரு வார்த்தை சொன்னான். அப்படின்னா நீ கர்நாடக மண்ணுல காலை வச்சிருவியா? எங்க ஏரியாக்குள்ள உள்ள வர முடியுமா அப்படின்னு யாரு? ஒரு பெண்ணை பார்த்து கேட்டது ஒரு கும்பல். அப்பொழுது அந்த அம்மா சொன்னாள், கர்நாடகத்தில் கால் வைக்க கூடாது என்று சொல்வதற்கு நீ யார்? தேவைப்பட்டால் கர்நாடகம் என்ன, உலகத்தின் எந்த மூலைக்கும் நான் சென்று நிற்பேன். எப்பொழுது சொன்னார்? பட்டம் இல்ல, பதவி இல்ல, ஆட்சிக்கு வரல, அதிகாரம் இல்ல, யாரு துணை இல்ல, தனியா நின்று அந்த அம்மா கர்நாடகத்துக்காரனகாத்து பேசினாங்க. காலங்கள் உருண்டோடியது. நீங்கள் சொன்னீர்களே, வி.ஆர். பந்துலு படம் எடுத்தார் கங்கை காவேரி என்று. படத்தினுடைய ஷூட்டிங் கர்நாடகாவில, பெங்களூர்ல பிரீமியர் ஸ்டுடியோல அம்மா புறப்பட்டு செல்லுகிறார். அங்கே போய் இறங்குகிறார். எல்லா இடத்திலும் காட்டு தீ போல கர்நாடகம் எங்கும் பரவியது. ஜெயலலிதா வந்திருக்கிறார், ஜெயலலிதா வந்திருக்கிறார் என்று கேட்ட உடனேயே அந்த தீய சக்திகளின் கூட்டம் இருக்கிறதே, உருட்டுக்கட்டை, கத்தி, கபடா எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு 12 அடி உயரத்தில் இருக்கிற பிரீமியர் ஸ்டுடியோவினுடைய கதவின் மேல் ஏறி குதித்து உருட்டுக்கட்டையோடு ஓடி வருகிறார்கள். ஐயா, தயையும் கொடையையும் உடைய பெண்மணி நிற்கிறாள். இப்பொழுது அவர்கள் மேல் பாசத்தை பொழிந்து, பாவம் அவர்கள் மனிதர்கள் தானே, செஞ்சா சரியா இருக்குமா ஐயா? அந்த அம்மா சொன்னா, அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், உதவியாளர்கள், தமிழர்கள் அத்தனை பேரும் ஓடி வந்து, அம்மா இந்த அறைக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுங்கள், உங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். உருட்டுக்கட்டை வருகிறது, கத்தி வருகிறது. தள்ளிக்கொண்டு கதவை வெளியிலே வந்து நிற்கிறாள் கம்பீரமாக. அவள் கண்களிலே இருந்து புறப்பட்ட ஜுவாலை, அவள் குரலிலே இருந்து புறப்பட்ட கர்ஜனை. யாரடா நீ? நீ என்ன செய்து விடுவாய்? வந்து நின்று பார்க்கலாம் என்றவுடன் அந்த பட்டாளம் அப்படியே சுருங்குகிறது, தன்னை உருக்கிக் கொள்ளுகிறது, பின்னுக்கு நகர்கிறது. ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், அம்மாவினுடைய பார்வைக்கு முன்னர் யாரும் பொடி பொடியாக போய்விடுவார்கள். அதை மட்டும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பராசக்தியோட பார்வை மாதிரி. ஆமா, அதனால் தான் சொன்னார்கள், குறுக்கு வழியில் வாழ்வு தேடுகிறவர்கள் கூட அம்மாவினுடைய பேச்சிலே குறுக்கிட முடியாது. அது மட்டுமா, அம்மாவினுடைய ஆட்சி இருக்கிறதே, அவருடைய அமைச்சரவையை அடிக்கடி மாற்றுகிறார் என்று தானே நாம் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான், யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற மிகச்சிறந்த சமன் செய்து சீர்தூக்கும் நெடுங்கோல் அந்த அம்மாவினுடைய கையிலே இருந்த காரணத்தினாலே தான் அத்தனை பேரும் நின்றார்கள். அம்மாவினுடைய நிழல் கூட அடம் பிடிக்கும், அம்மாவினுடைய குரல் கூட கோட்டையை பிடிக்கும். அதை மறந்துவிட்டு எப்படி நீங்கள் கருணையை மட்டும் பேசுகிறீர்கள்? ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நமது என்று தன்னை மற்றவர்களோடு கரைத்து கொண்டு வாழ்ந்த தலைவர்கள் உண்டு. ஆனால் நான் எனது ஆட்சி, எனது அரசாங்கம் என்று தன்னை எந்த சூழலிலும் தனித்துவமாக்கிக் கொண்ட காரணத்தினால் நீங்கள் சொன்னீர்களே, மக்களால் நான், மக்களுக்காக நான். மந்திர சொல், அம்மாவினுடைய மந்திர சொல், அது அவர்களுடைய வீரத்திற்கு கிடைத்த விளைநிலம். புரட்சி தலைவி இருந்த இடத்தில் வேறு எந்த பெண் இருந்திருந்தாலும்
இத்தனை விதமான சாதனைகளை சாதித்திருக்க முடியாது. சபாஷ். திட்டங்கள் தீட்டுவது எளிமைதானம்மா, அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு வீரம் வேண்டும். பட்டியல் போட்டீர்களே, யார் போட மாட்டார்கள்? வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு தன் பிஏவை அழைத்து திட்டங்கள் போடுவதற்கு எத்தனை முதலமைச்சர்களும் வரலாம். தீட்டிய திட்டத்தை யார் வந்தாலும் துணிந்து செயல்படுத்துகிற ஒரே ஆற்றல் அம்மாவிற்கு மட்டும்தான் உண்டு. கருணை உள்ளத்தை கூட கர்ஜனை செய்கிற ஆற்றல் அம்மாவிற்கு. 108 முறை நாராயண மந்திரத்தை சொன்னாரோ என்னவோ எனக்கு தெரியாது அம்மா. ஆனால் 110 விதியிலே அத்தனை அறிவிப்புகளையும் அரங்கேற்றிய மந்திர சொல் அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். ஒன்று சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அரசியலுக்கு இவர் வர வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. கருணை உள்ளம், கொடை உள்ளம், தெரியாம சொல்லிட்டாங்க. பாரம்பரியம் தெரியாமல் சொல்லிடலாமா? அம்மாவை பத்தி இன்னொரு முறை அப்படி தப்பா சொல்லாதீங்க. அவர்களுடைய வீர தன்மை இருந்ததனால எம்ஜிஆர் சொன்னார், ஒரு கட்சியையும் ஒரு ஆட்சியையும் தாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், மற்றொன்று ஆளுமைத்தன்மை இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பும் ஆளுமைத்தன்மையும் அம்முவிடத்தில் மட்டும்தான் தலைவர். அதனால்தான் அம்மா நின்னார். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் கண்ணதாசன் சவாலே சமாளின்னு ஒரு படத்துல அம்மாவனுடைய கேரக்டர் இப்படித்தான் இருக்கும், பின்னால இப்படி திருச்சியில தேவர் ஹால்ல ஒரு பட்டிமன்றம் நடக்கும், நகைச்சுவை இமயம் ஞானசம்பந்தன் ஐயா தலைமையில நடக்கும்னு தெரிஞ்சு கண்ணதாசன் அன்னைக்கே பாட்டுல தீர்ப்பே எழுதிட்டார். அத பாடுங்களேன். அற்புதமா தீர்ப்பே எழுதி வச்சாரு. வளரும் தென்னை மரமே, வளரும் தென்னை மரமே, நீ வளர்ந்ததை போல் நான் நிமிர்ந்து நிற்பேன். வளையும் அந்த நாணல் நீ வளைவதை போல் தலை குனிவதில்லை. பார்க்கும் கண்கள் பணிய வேண்டும், பாவை உலகம் மதிக்க வேண்டும். சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கெது சொந்த வீடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு. இந்த பாட்டை அம்மா அப்படி கூலிங் கிளாஸை கையில பிடிச்சுக்கிட்டு குறுக்க ஒரு பையையும் மாட்டிக்கிட்டு அற்புதமா அந்த வயக்காட்டை சுத்தி சுத்தி வருகிற பொழுது இன்றைக்கு இருக்கிற இளைஞன் கூட தன் செல்போனில் ரிங்டோனாக இந்த பாட்டை வைக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்த லேப்டாப்பிலும் இந்த பாட்டு தான். என்ன காரணம் என்றால் அம்மா என்ற சொல் கருணையினுடைய விளைவு. நாங்கள் மறுக்கவில்லை, ஆனால் கருணை மட்டும் இருந்தால் பத்தாது என்று அப்பாவினுடைய வீரத்தை அம்மா என்ற சொல்லிலே கலந்தவள் புரட்சி தலைவி. அவர்களுடைய இந்த 72வது பிறந்த நாளில் அவருடைய அஞ்சாத வீரம் என்று தாங்கள் தீர்ப்பு வழங்கினால் தமிழகம் இனிமேலாவது சந்திக்க இருக்கிற சிக்கல்களில் இருந்து விடுபடும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கவிஞர் மலர் விழி அவர்கள் இதோ வருகிறார்கள். வாங்க. தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தன் நிலைய மறந்து வெளியே நீட்டுது பதறு. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி இருக்குது வீட்டிலே, எதற்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியிலே. அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலே. பாருங்க, மருதகாசி பாட்டு. தாய்க்கு பின் தாரத்தில் எம்ஜிஆர் அந்த தட்டு வண்டியில் அப்படி பாடிக்கிட்டு வருவார், அப்படி கையை மடக்கி விட்டுட்டு. ஈரோட்டுக்கு போனால் பெரியாரை பார்க்கலாம், காஞ்சிபுரத்துக்கு போனால் அண்ணாவை பார்க்கலாம், ராமவரம் போனால் எம்ஜிஆரை பார்க்கலாம், போயஸ் கார்டனுக்கு போனால் இந்த 3 பேரையும் சேர்த்தே பார்க்கலாம். தங்கத்தாரகை அம்மாவின் பிறந்த நாள் விழாவினை மிகவும் சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய சிறப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான தமிழ் இனிமை பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற தம்பி வாய்த்தது ராமனுக்கு, தாரம் வாய்த்தது வள்ளுவருக்கு, பேர் வாய்த்தது சடையப்பருக்கு, பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு, நல்ல நடுவர் வாய்த்தது எங்களுக்கு என்ற பெருமைக்குரிய நடுவர் அவர்களே. உங்களுக்கெல்லாம் மணி அடிப்படாமா, நீங்க வாட்டு பேசுங்கம்மா. நீங்க சாதாரண நடுவரே கிடையாது. கிடையவே கிடையாது. நல்ல வேலை நடுவரே கிடையாதுன்னு சொல்லாம போனீங்க.
சம்பந்தராக இருந்து திரை ஞான சம்பந்தராக ஓ. உயர்ந்து நிற்கின்ற சரி சரி. சட்டை அணிந்த சங்க தமிழ் எங்கள் நடுவர் அவர்களே, ஆ உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அம்மாவின் பிறந்த நாள் விழா. ம் இடத்தை ஆட்சி செய்ய அஞ்சாத வீரம் தேவை, ஆனால் மக்களின் இதயத்தை ஆட்சி செய்ய நெஞ்சார்ந்த ஈரம்தான் தேவை. அதைத்தான் அம்மா செய்தார். உண்மையிலே ஜாதி மத இன மொழி கட்சி பாகுபாடின்றி அம்மா என்றவுடன் நினைவுக்கு வருவது நம்முடைய தங்கத்தாரகை அம்மா அவர்களைத்தான் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள ஆடு கூட அம்மானு தாங்க கத்தும், மேன்னு கத்தாது. ஏன்னா அம்மா தான் ஆடு கொடுத்தாங்க. ஆடு கொடுத்தாங்க. ஆமா ஆமா. அதனால தான் சொல்லுவாங்க, உண்மையிலே கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவராகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தொட்டில் குழந்தை திட்டத்தை சொன்னாங்க பாத்தீங்களா? ஆனா பெண் குழந்தை மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்துல, இந்த நாட்டுல. ஆனா அது முன்னால கொஞ்சம் அறியாம தான் இருந்தது. அம்மா வருவதற்கு முன்னால் பெண் குழந்தைகளை யாரும் மதிப்பதில்லை நடுவர் அவர்களே. சரி. அதான் ஒரு கவிஞன் கூட, ஒரு கிராமிய கவிஞன் சொன்னா, பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா 10 மாசமா திண்டாட்டம், இதுவும் பொண்ணா பிறந்தா கொன்னுடுவேன்னு புருஷன் பண்ணுறான் ஆர்ப்பாட்டம். இந்த நிலைமை ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னும் ஒரு குழந்தையே கேட்டுச்சான், அம்மா ஆண் குழந்தை என்றால் அள்ளி பால் கொடுக்கிறாய், பெண் குழந்தை என்றால் கள்ளிப்பால் கொடுக்கிறாயே, இது என்ன அறத்துப்பால்? காரணம் பொருட்பாலா? காரணம் பொருட்பால் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏது இன்பத்து பால்னு ஒரு குழந்தை கேட்டுச்சான். அந்த குழந்தை கேட்டது அம்மாவுக்கு கேட்டுச்சுங்க. அம்மா தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார். அம்மாவே அம்மாவின் பெருமையை பாடினார். அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்பின் விளக்கம், பண்பின் முழக்கம், அம்மா என்றொரு சொல்லில் உண்டு. 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள், பத்தியம் இருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அம்மா என்றால் அன்பு. புரியுதா? ஈரம் எவ்வளவு அருமையான ஒரு ஈர மனங்க, ஒரு இரக்க மனங்க, ஒரு கருணை, எல்லாமே அம்மாவைத்தான் குறிக்கும். அவங்க சொன்னாங்க, வீரம் வீரம்னு சொன்னாங்களே, அம்மா எதிர்கட்சியிடம் கூட ஈரத்தை காட்டினார். எதிர்கட்சியை பற்றி பேசும்போது கூட அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஆள வேண்டாம் என்றுதான் நாங்கள் நினைத்தோமே தவிர வாழ வேண்டாம் என்று ஒருபோதும் நினைக்கவில்லைன்னு அம்மா பேசுகிறார். எவ்வளவு அருமையான கருணை உள்ளம் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லைங்க, மனுஷனுக்கு முதல் தேவை என்னன்னா சோறு தாங்க. சோறு தான் பெரிய தெய்வம். ஆத்துக்குள்ள இருந்து அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கான் ஐயா சொக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எப்படி எப்படி? ஆத்துக்குள்ள இருந்து அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கான் சொக்கேன். சொக்கேன் இருக்கிற இடம் சோறு. பசித்த வயிற்றில் உணவு தெய்வம், பாலை நிலத்தில் தண்ணீர் தெய்வம், கொட்டும் மழையில் கூரை தெய்வம், கொளுத்தும் வெயிலில் நிழலே தெய்வம்னு கண்ணதாசன் சொன்னார். சரி. நிலையில்லா மக்களுக்கு விலையில்லா அரிசி தந்தாங்க. சிலர் நிலையில்லா ஆட்சியை தந்தாங்க. ஆனா விலையில்லா அரிசியை கொடுத்து மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் அம்மா. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி, பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி. விவசாயி விவசாயி, கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. இந்த உலகத்துல மாதாஜி, பிதாஜி, குருஜி, எல்கேஜி, யூகேஜி, எத்தனை டி 2G 3G 4G 5G வந்தாலும் கஞ்சி தாங்க பெருசு. அததான் அம்மா தந்தாங்க. அதாவது எனக்கு தெரிந்து பள்ளிக்கூடங்களை எல்லாம் பல்கலைக்கழகங்களாக மாற்றிய பெருமை அம்மாவைத்தான் சார். பள்ளிக்கூடத்துல மதிய உணவு முதல் மடிக்கணினி வரை கொடுத்தது அம்மா மட்டும்தான். அம்மா கொடுத்ததிலே டாப் லேப்டாப். அப்படி அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே,
எல்லா இளைஞர்களின் இதயமும் லேப்டாப் லேப்டாப்னு துடிக்கும். தமிழ்நாட்டு இளைஞர்களின் இதயம் தான் லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னு துடிக்கும். இதெல்லாம் எப்படி நான் யோசிப்பியா? அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பேர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், இதை அனைத்துமே செய்தது அம்மா மட்டும்தான். அவ்வளவுதான், சரியா போச்சு. அதனால்தான் சொன்னாங்க, அன்னமிட்டு அரவணைத்து அன்பு காட்டி அழைப்பதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசத்தோடு அணைப்பதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். எவ்வளவு அருமையா சொன்னாங்க. வாலி, ஸ்ரீரங்கத்தில் பிறந்த வாலி அம்மாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், ஏஎம் முதல் பிஎம் வரை அயராது உழைத்த ஒரே சிஎம் அம்மா, புரட்சி தலைவர் அம்மா. ஒரு நாள்ல காலையில ஏஎம், நைட்ல பிஎம் முழுவதும் உழைத்த சிஎம் நம்ம அம்மா ஒரு ஆள் தான். அது மட்டும் இல்லைங்க, அவர் நடித்த படங்களை எல்லாம் வைத்து வாலி ஒரு கவிதை எழுதியிருப்பார். என் இதயத்தாயே, இந்தியா புகழும் சந்தியா மகளே, உங்கள் உள்ளம் ஓர் வெண்ணிற ஆடை, நீங்கள் அன்புக்கு மட்டுமே அடிமைப்பெண், உங்கள் அரசியல் ஆசான் 1000ல் ஒருவன், உம் வாய்மொழியே எமக்கு அரச கட்டளை, நீங்கள் வரும் வரையில் நம் நாடு திக்கு தெரியாத காட்டில், நீங்கள் வந்த பிறகே புலர்ந்தது புதிய பூமி, சபாஸ், நீங்கள் ஏழைகள் வாழ்வில் ஒளி விளக்கு, நான் என்ற எண்ணம் இல்லாதவர் நீங்கள், நல்லோருக்கு நீராகவும் தீயோருக்கு நெருப்பாகவும் இருப்பதால் நீங்களே நீரும் நெருப்பும், எவரும் உங்கள் நிழலில் இருக்கும் வரை ராஜா வீட்டு பிள்ளை, விலகி போனால் அனாதை ஆனந்தன். அப்பாடி, உங்கள் கை ஏந்திய கைகளுக்கெல்லாம் அன்னமிட்ட கை, அதனால் தான் உங்கள் அரசு தொட்டிலுக்கு பிள்ளைகள் வருகின்றன அன்பை தேடி. அன்பை தேடிங்கிறதெல்லாம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா அவர்கள் நடித்த படம். அதெல்லாம் அரச கட்டளை, திக்கு தெரியாத காட்டில், அனாதை ஆனந்தன், அத்தனையும் படம். உங்களுக்கும் சோதனைகள் வரலாம், சவாலே சமாளி, அப்படி என்றும் உங்கள் காவலில் நிற்பால் ஆதிபரா சக்தி அப்படின்னு சொன்னார் பாருங்க. எவ்வளவு அருமை. அதான் சொன்னாங்க, நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும், அம்மாவை நிச்சயம் உலகம் பாராட்டும். உண்மையிலே அஞ்சாத வீரத்தால் அம்மா இமயத்தை தொட்டார், நெஞ்சார்ந்த ஈரத்தால் மக்களின் இதயத்தை தொட்டார். நன்றி, வணக்கம். அழகா பேசி அற்புதமா பாடி எல்லாருடைய மனதிலையும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாங்க. சரி, இப்போ நம்ம தீர்ப்புக்கு வந்துடலாம். எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, தொடங்கியதிலிருந்து இது வரைக்கும் அத்தனை பேரும் அப்படியே அமர்ந்து கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் என்றார் திருவள்ளுவர். கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடணுங்க பேச்சு. ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க. இனிமே நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது, அவ்வளோ மோசமான பேச்சு இருக்கா. ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கலாம்ங்கிறதுக்கா போட் மெயிலை நோக்கி ஓடி இருக்கான். அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான், யூடர்ன் பண்ணி வந்து இங்கே உட்காந்துட்டான். பேச்சாளரே ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்கவுமே அவர் காலை தொட்டு கும்பிட்டு கண்ணீர் விட்டான். தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனியா? சாக தெரிஞ்சேன். உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன். அவர் அவனை அப்படியே தழுவிக்கிட்டார். அவ்வளவு நல்லா பேசுகிறானா, உன் தற்கொலையவே தடுத்துட்டனா, ஏன் திரும்பி வந்தன்? நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏடா சாகன அப்படின்னா, நீ பேசியே கொள்ற, நீ இருக்க நான் சாவனா? எப்படி ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளன் பார்த்தீங்களா? இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்ப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தங்கத் தலைவியின் மங்காத புகழுக்கு காரணம் அஞ்சாத வீரமா நெஞ்சார்ந்த ஈரமா? இப்போ அவங்க முடிச்சிருக்க விஷயமே எதில் முடிச்சிருக்காங்க? பட்டிமன்றத்தில் ஈரத்தில் முடிச்சிருக்காங்க. கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. உன் நெஞ்சில் ஈரம் இல்லையாயா? ஒரு வார்த்தை கேட்குறோம். ஏன்னா அவ்வளவு சுலபமாக வராதுங்க. எல்லாரும் கொடை கொடுத்துட முடியுமா? சொல்லி பாருங்க பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்காரர் வாசலில் சேர் போட்டு உட்காந்துருந்தார். அந்த பக்கமாக போன ஒரு பிச்சைக்காரன் வீட்டை பார்த்தான், அவரை பார்த்தான், அவரை பார்த்தான், வீட்டை பார்த்தான். உடனே போய் அவர்கிட்ட, ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க. இல்லை. 1 ரூபா கொடுங்க. கிடையாது. ஒரு கிழிஞ்ச வெட்டி இருந்தால் தாங்க. இல்லை. அப்போ வாங்கியா பிச்சை எடுப்போம் அப்படின்னா.
நான் கேட்குற எதுவுமே உனக்கு இல்லை. நீ எதுக்கு போய் சேர் போட்டு உட்காந்துருக்க? கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் பிறர் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் எல்லாருக்கும் வந்துருமா? பிறரை அழித்து தான் வாழ்பவன் அதமன், பிறரும் வாழட்டும் தானும் வாழட்டும் என்று நினைப்பவன் மத்திமன். பிறர் வாழ்வதற்காக தன்னை எவன் அழித்து கொள்ளுகிறானோ அவனே உத்தமன். அம்மா அவர்களுடைய பெருமையை சொன்னாங்க. அவர்கள் பெண்ணுக்கே உரிய இயற்கையான குணம் என்ன? மாதுகரம் அப்படிம்பாங்க வைணவத்தில். அள்ளித்தருகிற கரம் எதுவாக இருக்கும் என்றால் அது பெண்மையின் கரமாகத்தான் இருக்கும். அவங்க ஆள மட்டும் வரலைங்க, மற்றவரை வாழ வைக்கவும் வந்தார்கள். அதனால தான் அவங்க தேடி 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 ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க. நினச்சி பாருங்க, பெண்களுக்கு பதவி உயர்வுங்கிற விஷயத்தில் உலகத்தில் எங்கே எடுத்து பார்த்தாலும் தலைமைச் செயலகத்தில் ஒரு பெண்ணை அதிகாரியாக நியமித்த ஒரு அன்பு நம்முடைய அம்மாவை தவிர வேறு யாருக்கும் உண்டுங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பதவி. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாவற்றிலையும் பெண்கள் வரணும். பெண் வந்ததுனால தான் நாங்கள் தெரிஞ்சது. தன்னை போல் அவ உயரணும்னு நினைக்கணுங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டது என்னென்னா, எதெல்லாம் பெண்களுக்கு தேவை என்பதை பார்த்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, கையில் குழந்தை அழுகும், நிப்பாட்ட சொல்லி புருஷன் கத்துவான், மாமியார் வைவா பிள்ளை பெற்றிருக்கா பாரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு கத்துறத. குழந்தை ஏன் அழுகுதுங்கிறது தாய்க்கு மட்டும்தானங்க தெரியும். பால் நனைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தாய் என்ன பாடுபடுவான்னா, எங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுறதுன்னு நினைப்பா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் அந்த பெண் அந்த பாடுபடக்கூடாது, அந்த குழந்தையின் வயிறு நிறைய வேண்டும் நினைத்து பெண்களுக்காக ரயில் நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் பிள்ளைக்கு பாலூட்டுவதற்காக இடம் தந்த ஈரம் இந்த தாய் ஒருவருக்குத்தான் உண்டு. எந்த முதல்வருங்க அப்படி யோசிச்சாங்க? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கும் இப்போ என்ன தெரியுங்களா, இது அலுவலகத்தில் கொண்டு வந்துட்டாங்க. எத்தனை கல்யாணம் நின்று போயிருக்குங்க, அரை பவுன் தங்கத்தினால் நின்று போயிருக்கு. பொண்ணு நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் மாநரம். அது என்ன மாநரம்னா என்னென்னு எவனும் கண்டுபிடிச்சி இது வரைக்கும். அப்படியா? இப்போ மாநரம் என்ன பண்ணுறது? சரி, ஒரு 5 பவுன் சேர்த்து உடனே மாநரம் சரியாயிடும், பொன்னிறமாக மாறிடும். அப்படியே அதை உணர்ந்து கொண்டு தாலிக்கு தங்கம். எங்கள் வீட்டில் வேலை பார்த்தவங்ககிட்ட நான் சொன்னேங்க, பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே நான் உடனே இவ்வளோ உதவி செய்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் ஏன் உதவுறீங்க? அம்மா இருக்காங்கய்யா. நான் என்ன நினச்சேன், அவங்க அம்மா சிங்கப்பூரில் வேலை பார்க்குறது போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். தாலிக்கு தங்கம் தருவதற்கு இருக்கிறார்கள். ஏன், கல்யாணம் பண்ணுவதற்கான செலவையும் தருவதற்கு ஆள் இருக்கிறார்கள். என் மகள் கருவுற்றால் அதை நான் பார்த்து கொள்வதைப் போல பார்த்து கொள்வதற்கு ஒரு தாய் இருக்கிறார்கள். அந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையும் பாதுகாப்பதற்கு 3 தலைமுறைக்கு ஒரு தலைவியால் யோசிக்க முடியும் என்று சொன்னால் அது ஈரமிக்க அந்த தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தான் முடியும். அதுதானங்க சிறப்பு. ₹1,00,000 பைக் வாங்கி கொடுப்பாருங்க அப்பா, 5 லட்சத்துக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாருங்க தாத்தா. ஆனால் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் அந்த குடும்பத்தில் யாருக்குமே இருக்காதுங்க. அந்த எண்ணத்தை உருவாக்கி, நான் முதல்ல சொன்னல, இந்த பள்ளத்தை உணவால் மூடினார் அம்மா உணவகம், இந்த பள்ளத்தை அன்பால் மூடினால் ஈரம் சுரந்தது, இந்த பள்ளத்தை அறிவால் மூடினார் லேப்டாப் போன்ற கருவிகளை கொடுத்ததன் காரணமாக கணினி தந்து கன்னித்தமிழை வாழ வைத்த பெருமை அம்மையார் அவர்களுக்கு உண்டுங்க. இங்கே இந்த ஈரம் இருந்ததால் தான் அவர்கள் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறாங்க. உணவு தந்து பெருமை சேர்த்து, உடை தந்து பெருமை சேர்த்து, பொருள்கள் தந்து பெருமை சேர்த்து, கல்வி தந்து பெருமை சேர்த்து எல்லாவற்றையும் வழங்கியதால் அவர்கள் இதயம் அள்ளி கொடுக்கின்ற இதயமாக இருந்தது. நமக்கு தெரிந்தவரை பெண்களுக்கு வேண்டியது, இளைஞர்களுக்கு வேண்டியது, உயிர்களுக்கு வேண்டியது. சொன்னாங்கல்ல, ஒரு படத்தில் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தான்னு வரும் வசனம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆடு தந்தார்கள், மாடு தந்தார்கள், நிலம் தந்தார்கள், வீடு தந்தார்கள், வாழ வகை செய்தார்கள், தாலிக்கு தங்கம் தந்தார்கள் என்று சொன்னால் இத்தனை நிகழ்வும் நிகழ வேண்டுமென்றால் அங்கு ஈரம் இருந்தால் தானே நிகழும். அதனால் அம்மா அவர்களுடைய முடிக்கலை
கொஞ்சம் இருங்க. பாகுபலியில் இப்போ தான் நான் இடைவேளை விட்டுருக்கேன். இன்னொரு பாகம் இருக்குது. நீங்கள் எந்திரிச்சு பாடிடாதீங்கம்மா, கொஞ்சம் இருங்க. பாகுபலி படம் வந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வருஷம் நம்மளை திணற வச்சாங்க. ஏன் திடீர்னு படம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கட்டப்பா பாகுபலியை குத்திப்பிட்டாரு. 1.5 வருஷமாக கிறுக்கா அலைஞ்சோம். ஏன் குத்துனார் கட்டப்பா பாகுபலி ஏன் குத்துனார் தெரியலை. அந்த நேரத்தில் 2ஆம் பாகம் வர்றதுக்கு முதல்ல ஒரு கிளார்க்கு போய் மேனேஜர்கிட்ட லீவு கேட்டிருக்காப்புல. ஒரு 3 நாள் லீவு கொடுங்க. மேனேஜர் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி இல்லைன்னு இருக்கலாம். அந்த ஆள் ஒரு மாதிரியான ஆள். அவர் என்ன பண்ணிருக்கா தெரியுமா, உனக்கு லீவு தர்றேன், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரி கேளுங்க, என்ன கேள்வி? கட்டப்பா பாகுபலியை ஏன் குத்துனா சொன்னால் உனக்கு லீவு. இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் அந்த கிளார்க் விவரமான ஆள் கரெக்டாக சொன்னார். கட்டப்பாவுக்கு இதே மாதிரி லீவு தேவையாக இருந்திருக்கும். பாகுபலிகிட்ட கேட்டிருப்பார், அவன் கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். மேனேஜருக்கு உயிரே போயிடுச்சு. அப்படியே உனக்கு 15 நாள் லீவு, நீ போயிட்டு வா. கொஞ்ச நேரம் வீரம் என்று சொன்னார்கள். கருவினில் வளரும் மழலையின் வயிற்றில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை. களங்கம் வந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடான்னு மன்னாதி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சாரட் வண்டியில் பாடிட்டு வர்றப்ப நமக்கு ஏற்படுற அந்த பாட்டு டைட்டிலோடு ஆரம்பிக்கும். எத்தனை பேர் அந்த படத்தை திரும்ப போய் பார்த்தோம் தெரியுமா? அந்த பாட்டுக்காக கொஞ்சம் லேட்டாக போயிருப்போம். பாட்டு போயிடுச்சா பரவாயில்ல, செகண்ட் ஷோ பார்த்துட்டு போயிடுவோம். அப்படி பார்ப்போம் நம்ம. அந்த வீரத்தை கருவினில் வளரும் மழலையின் வயிற்றில் தைரியம் தரக்கூடிய அம்மா தைரியமாக இருந்தால் தாங்க பிள்ளைய தைரியமாக இருக்கும். நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தைரியத்தை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க. சினிமா உலகத்தில் ஜெயிச்சு வர முடியுங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை கஷ்டங்கள் இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தங்க, லாட்ரி சீட்னால் ஒரு குடும்பத் தலைவன் தற்கொலை பண்ணது, அந்த குடும்பம் பட்ட பாட்டையும் இப்போ பார்த்தோங்க. இத்தனைக்கும் லாட்ரி தமிழ்நாட்டில் இல்லை, எங்கேயோ வித்ததை வாங்கிட்டு வந்து தன் குடும்பத்தையே தெருவில் நிப்பாட்டி போயிட்டான் ஒரு பாவி. இந்த லாட்ரி டிக்கெட்டை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு தைரியமும் துணிவும். அதனால் சொன்னாங்க, பல லட்ச ரூபா வருது, இதனால் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குது. பல லட்ச ரூபா வருது, பல பெண்களுடைய தாலி இல்லாமல் போகிறது என்று சொன்னால் அதை ஒழித்து காட்டுவேன் என்று சொல்லி தைரியமாக முடிவெடுத்த ஒரு பெண்மணி யார் என்று கேட்டால் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். இன்றைக்கும் கூட யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது மணல் சொல்கிறோம்ல, இந்த மண் எல்லாத்தையும் அவங்கவுங்க எடுத்து கொண்டு போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அது முழுவதையும் அரசாங்கத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று தைரியமாக சட்டம் போட்டு அவங்க சொன்னாங்கல்ல, சட்டம் இருந்திருக்கலாங்க. அந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கான தன்மையும் பெருமையும் வேண்டும். சட்டசபைக்குள்ள அத்தனை பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தா பெரும்பான்மையில் பெண்கள் குறைவு தான். அப்போ தான் இவங்க யோசிக்கிறாங்க, இடஒதுக்கீடு 33% தானங்க இருந்தது பெண்களுக்கு, 50% மாற்றிய பெருமை அம்மா அவர்களுக்கு மட்டுமே உண்டு. இன்னொன்று, காவிரிக்காக போராடி என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம். யாரும் செய்ய முடியாத வேலையை அம்மா நினச்சா டெல்லி இங்கே வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமையானா டெல்லிக்கு ஓடுற வழக்கம் அம்மாட்ட கிடையாது. இங்கே வரும் டெல்லி. எங்கே வரும்? போயஸ் கார்டனுக்குள்ளே வரும். வந்து உட்கார்ந்துருப்பாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த காவிரி பிரச்சனையை கெசட்டில் வெளியிட்டு யாரும் செய்ய முடியாத அந்த ஆற்று நீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தவர்கள். ஆறில் ஓடுகிற நீரில் அடியில் இருக்கின்ற மணல் என்று இயற்கையை பாதுகாத்த பெருமை. இன்னும் இதெல்லாம் விடுங்க, நிலத்தடி நீரை பாதுகாத்தால் தான் நம்மால் வாழ முடியும் என்கின்ற உண்மையை கண்டுபிடித்து வீடு கட்டுறப்பவே நிலத்தடி நீர் உள்ள வீடாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் போட்ட ஒரு பெருமை அம்மா அவர்களுக்கு தான் உண்டு. இன்னொன்றும் சொல்லுங்க, முல்லை பெரியாறு இந்த பக்கம் மேற்க இருந்து வரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பக்கம் இருந்து வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீர் நமக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக துணிந்து முடிவெடுத்த பெருமை.
சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் நன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளும் மறந்தாரடி என்ற பாரதியினுடைய வார்த்தையைப் போல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தில் அவர்களெல்லாம் துன்பத்தில் உழன்ற போது அருமையாக சொன்னாங்கள்ல, அவர்கள் அப்படி படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பயங்கரவாதிகள் என்று சட்டசபையில் தைரியமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றிய பெருமை அவர்களுக்கு தானங்க உண்டு. இன்னும் சொல்கிறதா இருந்தால் கண்ணை வருத்தி கொண்டு அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். எந்த முதல்வர் அப்படி போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க? காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர்கள் உண்ணாவிரதம் இருந்ததை பார்க்கின்றோம். நான் தான் முதல் சொன்னேன், பிறர் வாழ்வதற்காக தன்னை அழித்துக் கொள்ளுகிற தன்மை, வீரம் அப்படி இருக்க வேண்டும். அந்த வீரம் இருந்தால்தான். இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அதிமுகவை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட சில நேரங்களில் கூட்டணி வைத்து கொண்டு ஜெயிக்கலாம் என்று யோசித்தார். ஆனால் தனித்து நின்று ஜெயித்து காட்டுவேன் என்று ஜெயித்து காட்டிய பெருமை அம்மா அவர்களுக்குத்தான் உண்டு. இவ்வளவு செய்திகளை நம்ம பார்க்கிற போது இன்னைக்கு அழகாக சொன்னாங்கல்ல, எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை, அம்மா இருந்திருந்தால் அப்படி ஆயிருக்குமா? யார் சொல்லி கொடுக்குறாங்க? இது என்ன சிலபஸில் பாடமாக வச்சுருந்தோம்? இல்லை. ஒரு 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 செய்தியை பார்க்குறோம், செய்தியை பார்த்த உடனே மனசு வேதனைப்படுது. அம்மா இருந்தால் அப்படி நடந்திருக்குமா? வீட்டில் சொல்ல மாட்டோமா, எங்கள் அப்பா மாத்திரம் இருந்திருந்தாருன்னா நான் எப்படி வந்திருப்பேன் தெரியுமா என்று குடும்பத்தின் ஏக்கத்தைப் போல, வீட்டின் ஏக்கத்தைப் போல நாட்டின் மக்கள் இன்று இயங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த வீரத்தலைவி இல்லாத ஒரு இடத்தை, அந்த இடத்தை யாருங்க நிரப்ப போகிறா? அதானே வேணும். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்குள்ள அவர் என்ன சொல்லுவாரோ இவர் என்ன சொல்லுவாரோ, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, இப்படித்தானே யோசிக்கிறோம். எப்படியானாலும் கவலை இல்லை, மக்கள் நலம் முக்கியம், அதனால் எனக்கு என்ன ஏற்பட்டாலும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி வீரமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டிய பெருமை. ஹிலாரி கிளின்டன் அந்த அம்மாவுடைய இதில் பேச வர்றாங்கன்னா அவர்கள் மொழியில் பேசுகிற தன்மையும், முல்லை பெரியாரா அங்கு சென்று மலையாளத்தில் பேசி, கர்நாடகாவா கன்னடத்தில் பேசி, டெல்லியிலே சென்று பேச வேண்டுமா ஹிந்தியிலே பேசி, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியுமாறு மக்களுக்காக நான் மக்களோடு நான் என்று அருமையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனோதைரியம். ஈரம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரலைங்க, நெஞ்சில் ஈரம் இருந்ததுக்கான விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். ஆனாலும் கூட இன்றைக்கும் எதிர்பார்க்கிறோம், எப்படி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற, நேதாஜி போன்ற ஒரு தலைவர்கள் வரமாட்டார்களா, வல்லபாய் படேல் போன்ற இரும்பு மனிதர்கள் மீண்டும் வரமாட்டார்களா, முத்துராமலிங்க தேவர் போன்ற பெரிய மனிதர்கள் இந்த கால தேவர்கள் தான், அப்படிப்பட்டவர்கள் வரமாட்டார்களா என்று நினைப்பதைப் போல மீண்டும் அம்மா வரமாட்டார்களா என்று நினைக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய தங்கத் தலைவியின் மங்காத புகழுக்கு பெரிதும் காரணம் நெஞ்சார்ந்த ஈரம் என்பதோடு அஞ்சாத வீரமே, அஞ்சாத வீரமே, அஞ்சாத வீரமே, அஞ்சாத வீரமே என்று சொல்லி அவர்களுடைய புகழ் நாளும் நாளும் பரவ வேண்டும். தமிழகம் உள்ளவரை, உலகத்தில் தமிழர்கள் இருக்கும் வரை அம்மாவினுடைய புகழ் பேசப்பட வேண்டும், நினைக்கப்பட வேண்டும். அம்மாவின் புகழ் வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.